கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18, 32, 33 வசனங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தர் 4 காரியங்களை இங்கே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவைக்கேற்ப கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் வழியிலே இருக்கிற தடைகளை கர்த்தர் அகற்றி உன் வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். சவாலான காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தமாக்குவார். ஒரு குறிக்கப்பட்ட எட்டாத உயரத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் எங்க வைக்கிறேன்னு சொல்றாருன்னா, நம்முடைய இடுப்புல. மனிதனுக்கு பலம் தேவைப்படுகிற இடம் மூளை, மனிதனுக்கு பலம் தேவைப்படுகிற இடம் கைகள் கால்கள். ஆனால் கர்த்தர் பலத்தை வைக்கிற இடம் நம்முடைய இடை, அதாவது இடுப்பு. தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, இடை. இந்த இடையும் இந்த அறையும், இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எலும்பையும் ஒரு முடிச்சையும் வச்சிருக்கிறார். 2 சரீரம் இருக்கு இல்லையா, மேல் பகுதி கீழ் பகுதி, இது ரெண்டும் இணைக்கப்படுகிற இடம் தான் இந்த இடுப்பு. அந்த இடுப்புல ஒரு போன் இருக்கும், பெல்விஸ் போன்னு சொல்லுவாங்க. அந்த போனு உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஒரு மனிதன் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் இயங்குவதற்கும் அந்த இடுப்புல இருக்கிற அந்த ஒரு எலும்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பின்னால் இருக்கிற ஸ்பைன்ன்றது நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற நரம்பு மண்டலமும் அந்த இடத்துல தான் சேருது. அதுதான் வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. என்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவன். கர்த்தர் இந்த மாதத்துல எந்த இடத்துல உங்களுக்கு பலம் தேவையோ அந்த இடத்திற்கேற்ற பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.